Hi friends, welcome to YAFT Channel, yet another food and travel. இன்னைக்கு சிக்கன் குழம்பு அப்புறம் சிக்கன் ட்ரை ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பட்டை, கிராம்பு, மிளகு, பச்சை மிளகாய், சோம்பு. இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இது ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போது இதை தாளிக்கிறதுக்கு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதோ சிக்கன் போட்டுக்கலாம். இந்த ஆயில்லையே சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா இந்த ரா ஸ்மெல் இருக்காது. அதனால தான் நான் இப்போவே சிக்கன் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த ஆயில்லையே ஃப்ரை பண்ணுங்கள். சிக்கனில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி வெளிவிடும்ல, அதெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா இந்த ஆயில்லையே ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது சிக்கனில் இருக்கிற தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போது தண்ணி ட்ரை ஆகிடுச்சுல, இப்போது மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், சிக்கன் கூட அந்த இதில் மிக்ஸ் ஆகிடுச்சு மஞ்சளில். இப்போது தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், வெறும் ரெட் சில்லி மட்டும் தான் போட்டுக்கிறேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஆயில்லையே அந்த தனியாத்தூளும் மிளகாத்தூளும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது 2 தக்காளி வந்து பொடியாக நறுக்க வச்சுனது சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து நான் தேங்காய் யூஸ் பண்ணுறதில்ல, அது இல்லாமல் தான் நான் இப்போது குழம்பு இதில் செய்ய போகிறேன். தக்காளி கூட சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் நான் போடவே இல்லை. அந்த பேஸ்ட் வந்து நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா பண்ணிடலாம். இப்போது கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். எந்த கரம் மசாலா இருந்தாலும் சரி, அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கரம் மசாலாவையும் சேர்த்து. உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சம் மட்டும் அந்த சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டா போதும். ஏன்னா இதில் பச்சை மிளகா கூட நாங்கள் பேஸ்ட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். இப்போது குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் இதை கொதிக்க வைக்கிறதுல நாங்கள் இதை வந்துட்டு 3 விசில் அளவுக்கு குக்கரில் வச்சு விசில் பண்ண போகிறோம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொதி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி வச்சிடுங்க. இது 3 to 4 விசில் விட்டுடணும். 3லேருந்து 4 விசில் விட்டுடலாம். இது விசில் இறங்கிடுச்சு பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் வச்சு தான் நாங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற சிக்கன் எடுத்துட்டு இது ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த சிக்கன் எல்லாம் இதில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் செப்பரேட்டாக. எல்லா சிக்கனும் இதில் எடுத்துக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரைஸ்க்கோ சப்பாத்திக்கோ எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். உங்களுக்கு தாளிச்சிட்டு விசில் வச்சாலே இந்த குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது இந்த சிக்கன் வச்சு எப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ ட்ரை ரோஸ்ட்டுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிட்டு இப்போ குடமிளகா சின்ன சின்னதாக நறுக்கி இதில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வறுக்கும்போது நல்லா சாஃப்டாக லைட்டாக சாஃப்ட் ஆகிடும். இதில் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். கொஞ்சம் சால்ட் போட்டு ஃபுட் கலர் ரெட் கலர் ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். அப்புறம் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி விட்டு இப்போ நாங்கள் குழம்புலேருந்து எடுத்து வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க, ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி சால்ட் இழுத்துருக்கும். அதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் சேர்த்தேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டு இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். அப்புறம் அரை லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடுங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண கேப்சிகம் கொத்தமல்லி லைட்டாக போட்டு இதுவும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சிக்கன் ட்ரை ரோஸ்ட்டு கூட ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். குழம்பு சரி இந்த சிக்கன் ட்ரை ரோஸ்ட்டுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு YAFT Channel.